ஹலோ கைஸ், வெல்கம். நான் உங்கள் ஆல்வத்தமிழா. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம லிஸ்ட் செட்டு இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது பைத்தானில். அதுதான் டிக்ஷனரின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த செட் மாதிரி தான். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். மெயினாக டிக்ஷனரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, டேட்டா வந்து பேராக சேவ் பண்ணுறது, அதாவது கீ வேல்யூ அப்படின்ற மாதிரி டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு அந்த டிக்ஷனரி அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுற டேட்டாவெலாம் வந்து இந்த டிக்ஷனரி இந்த மாதிரி டேட்டா டைப் மூலமாக தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு யூசர் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ யூசர்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட சின்டெக்ஸ் என்னென்னா, முதல்ல கேர்லி பிரேசஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம கீ வேல்யூ டைப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ முதல்ல கீ என்ன அப்படின்றத சொல்லிடணும். ஸோ நம்ம யூசர்ஸ்னு வச்சுருக்கிறதுனால யூசர் நேம் அப்படின்னு ஒரு கீ வச்சுக்கலாம். ஸோ யூசர் நேம் கீ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நம்ம இந்த மாதிரி கோலன் போட்டுட்டு அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் யூஸ்வலாக ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால நான் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இப்போ யூசர் நேம் கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி இப்போ இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இமெயிலுக்கும் அதே மாதிரி வேல்யூ நம்ம ஒன்று போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் இப்போதைக்கு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூஸாக தான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேணுமோ கீப்பர் நீங்கள் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஏஜ் நானே வச்சுக்கலாம். ஏஜ் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இப்போ 20 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த கீ வந்து எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதாவது நீங்கள் கோட் ஸ்கூலில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேல்யூ அப்படின்றது வந்து என்ன டேட்டா டைப்பாக வேணால் இருக்கலாம். இன்டீஜராக இருக்கலாம் இங்கே இருக்கிற மாதிரி, இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை இதுவே ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ நான் இப்படி காமிக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இது ஒரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணால் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்ஷனரி அப்படின்றது வந்து செட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக உள்ளது. ஏன் அப்படின்னா, நம்ம செட்டில் ஆல்ரெடி பார்த்தோம் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த டிக்ஷனரியில் என்ன அப்படின்னா, இந்த கீ இருக்கு இல்லையா, இந்த கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஒரே டிக்ஷனரிக்குள்ளே அந்த கீ வந்து ஒரு தடவை தான் வரணும். ஸோ யூசர் நேம் அப்படின்ற கீ வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2-3 யூசர் நேம் அப்படின்னு கீ கொடுக்க முடியாது. ஆனால் வேல்யூ வந்து அதுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேரியபிள் நேம் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தது கான்செப்ட்ஸ்லாம் கரெக்டாக இல்லை. ஏன்னா நம்ம இங்கே ஒரு யூசர் தான் டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் நேமை யூசர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம டிக்ஷனரி பற்றி சொல்லிட்டேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இந்த மாதிரி இப்போ யூசரோட டேட்டா அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான டேட்டா அதெல்லாம் நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணுற ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரி மாதிரி ரிலேட்டட் ஃபார்மேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து டிக்ஷனரியில் வந்து நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த டிக்ஷனரியோட யூசர் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லிஸ்ட்லலாம் பண்ணுற மாதிரி நம்ம 0, 1, 2 அப்படின்னு இண்டெக்ஸ் போட்டு இதில் எடுக்க முடியாது. ஏன்னா இதில் உள்ளதெல்லாம் வந்து ரேண்டமாக இருக்கும், ஆர்டர்டாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த கீ நேம் அப்படியே போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் ஏபிசி அப்படின்றது மட்டும் ரிசல்ட்டாக வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற கீஸையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏஜ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ 20 அப்படின்றது வருது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட் ஃபார் கெட்டிங் த வேல்யூஸ். இன்னொரு மெத்தட் என்னன்னா, கெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ கெட் அப்படின்னு போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் திரும்பி அந்த கீயோட நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். ஸோ திரும்பி அதே தான் 20 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த வேல்யூ பேர் வந்து நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்கலாம் வேல்யூஸை. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏஜ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு ஈக்குவல் டு ஒரு புது ஏஜ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜ் அப்டேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 30 அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் எப்படி இன்னொரு கீ வேல்யூ பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிக்ஷனரிக்குள்ளேயே நீங்கள் சிட்டி அப்படின்ற இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான்.
உங்களோட புது கீ நேம் என்னவோ அதை சிம்பிளாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்டி அப்படின்னு நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சென்னை அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிட்டி சென்னை, இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிட்டி சென்னை அப்படின்ற ஒரு கீ வேல்யூ பேர் இங்கே ஆட் பண்ண மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியை வந்து எப்படி உள்ள ஐட்டம்ஸை நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி லூப்பில் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம எப்படி இந்த டிக்ஷனரியில் உள்ள கீ வேல்யூ பேர்ஸை நம்ம எப்படிலாம் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதை லூப் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் வேரியபிள் நேம் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கோங்க, நான் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸின் அப்படின்னு போட்டுட்டு அந்த டிக்ஷனரியோட நேம் மட்டும் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் வந்து அந்த டிக்ஷனரியோட கீஸ் வந்து ஐட்ரேட் ஆகும். அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கறது மூலமாக உங்களுக்கு தெரியுது இங்கே வந்து அந்த கீஸ்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து அந்த டிக்ஷனரியில் உள்ள கீஸை வச்சு ஐட்ரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா யூசர் ஆஃப் அந்த கீ அப்படின்னு போட்டிங்கன்னா வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரிய வருது. இது மாதிரி வேல்யூஸ் மட்டும் நம்ம தனியாக லூப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த யூசர் அப்படின்னு போடாமல் யூசர் டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து டேரெக்டாக வேல்யூஸ் எடுத்துக்கும், கீ எடுத்துக்காது. ஸோ எக்ஸை பிரிண்ட் பண்ணாலே நமக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வேல்யூஸ் வருது நமக்கு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு. மூணாவது மெத்தட் ஒன்று காமிக்கிறேன். அதில் வந்து நம்ம கீயும் வேல்யூவும் அட் அ டைமில் சேர்ந்து லூப் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ எக்ஸ் வந்து கீன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கமா போட்டு வேல்யூக்கு இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன், அது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் கமா ஒய்இன் யூசர் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால எக்ஸில் கீ போயிடும், ஒய்யில் வேல்யூ போயிடும். ஸோ இதை ரெண்டுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை ஒரு கோலன் வச்சு செப்பரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். இந்த இடத்துல இந்த எரர் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளான எரர் தான். ஏன் இந்த எரர் வருதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு எரர் வருது. ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் தி வேல்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு வச்சுருக்கோம், அது வந்து இன்டீஜர். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ண முடியாது ஸ்ட்ரிங் கூட. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எஸ்டிஆர் அப்படின்னு போட்டு அதை ப்ராக்கெட் போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டீஜர் 20 வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ இதை வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டீப்பாக போக வேணாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கங்கே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி யூசர்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ அப்படின்னு நமக்கு 3 லைன் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் அடுத்து இன்னொரு சிம்பிளான மெத்தட் பார்த்தலாம். இதை நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். யூஸ்வலாக இப்போ நீங்கள் டிக்ஷனரியோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே தான் நம்ம லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணோம், செட்லேயும் யூஸ் பண்ணோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும். நமக்கு 3 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து லென்த் வந்து 3 அப்படின்னு வருது. ஓகே, இது வந்து லென்த்து. ஸோ லென்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரியில் உள்ள ஒரு ஐட்டம் மட்டும் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் முதல்ல அந்த டிக்ஷனரி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பார்த்துக்கோங்க, ஏன்னா அது மேலே இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதான் நம்மளோட டிக்ஷனரி. பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, யூசர் நேம், இமெயில் அண்ட் ஏஜ். இதில் நான் ஏஜ் மட்டும் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். சிம்பிள் தான். ஸோ யூசர் டாட் பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை போட்டுட்டு என்ன ஆட்ரிபியூட் டெலீட் பண்ணணுமோ, என்ன கீ டெலீட் பண்ணணுமோ அதை போட்டிங்கன்னா அந்த கீ வேல்யூ பேர் அப்படியே டெலீட் ஆகிடும். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிக்ஷனரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நேரம் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். எதுக்கும் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து எம்டியாக இருக்கும். ஸோ பேசிக்காக டிக்ஷனரிஸ் அப்படின்றது அவ்வளோதான் கைஸ்.
இது வந்து நம்ம மேலே அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் போகும்போது இது இன்னும் எப்படி வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம லிஸ்ட்டு செட் பற்றிலாம் பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி ஒன்று தான். ஸோ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் உள்ளே இறங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ் அவுட்.